எடுக்கிறது மட்டும் வரலங்க, வேற ஒண்ணும் நடந்துச்சு. என்ன நடந்தது சொல்ல. வந்து நின்னுக்கிட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு என்ன பார்த்தாங்க. பார்த்த உடனே 1000 ரூபாய பிச்சையா போட்டாங்க. ஏய், என்ன நிஜத்துல அந்த மாதிரி நடந்துட்ட மாதிரி வருத்தப்படுற? அந்த குடும்பம் மட்டும் அவ்வளவு வசதி ஆக முடியாது. ஏதோ கார்ல வந்தாலாம் 1000 ரூபாய் பிச்சை போட்டாலாம். அதெல்லாம் இந்த ஜென்மத்துல அவளுக்கு நடக்காதுரி. நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. இப்படி இங்க பாருங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க கோர்ட்ல வேற கேஸ், இந்த கனவு, இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பாய மூடு. நீ பயப்படுறது இல்லாம என்னையும் பயப்படுத்துற. நீ ஏங்க இப்ப எல்லாமே பயப்படுற மாதிரி தானங்க நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, ஏடி காலம் காத்தாலும் இப்படி படுத்துற? இல்லைங்க, வக்கீல் எல்லாருமே நமக்கு சாதகமா அந்த கேஸ்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. அது நினைச்சாதாங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. பாத்தியா, அதையே ராத்திரி பூரா நினைச்சிட்டு படுத்திருக்க. அந்த நினைப்பு தான் இப்படி கனவா வந்திருக்கு. முதல்ல நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நல்லது நடந்திருக்கும். பிச்சை எடுக்கிற மாதிரி நினைச்சா பிச்சை தான் எடுப்போம். ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏய், நீ சொல்லிட்டு என்ன சொல்றங்கற? உனக்கு தானே கனவு வந்தது. என்னமோ போங்க, என் மனசுக்கு எதுவுமே சரியா படல. பேசாம படுத்து தூங்கு. படு 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 படு, தூங்குன்னு சொல்றேன்ல. அந்த கடவுள் தான் காப்பாத்தணும். இவ கண்ட கனவெல்லாம் எங்கிட்ட சொல்லிட்டு இவ தூங்கிடுவா போல இருக்கு. இனிமே என்னாலதான் தூங்க முடியாது. கேஸ் வேற என்ன ஆகும்னு தெரியல. சொன்ன கேளுடா. என்னப்பா இந்த அடி அடிக்கிற? பாருப்பா, நான் படுற பாட்ட இந்த அடி அடிக்கிறான். எங்கடி நீ பாட்டுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? அடிக்காதப்பா அடிக்காதப்பா, ஐயோ வலிக்குதுப்பா வலிக்குதுப்பா. பாருப்பா, கத்தி சண்டை மாதிரி விளையாடுறான் பாரு. தேங்க்ஸ். எதுக்கு மதி? அப்படிதான் அப்படிதான்.
பார்த்தா கோயில் மாதிரி இருக்கு. ஆ, இத்தனை வருஷமா நாங்க இதுக்கு தாமா தவம் கிடந்தோம். நானும் ஒரு பொம்பளையா இந்த வீட்ல இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்க, விளக்கேத்திருக்க, சாம்பிராணி போட்டிருக்க. ஆனா இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு லட்சணம் வந்ததே இல்லம்மா. இத்தனை நாளா இந்த வீடு சாமி இல்லாத மூலஸ்தானம் மாதிரி இருந்தது. இப்ப பாரு, வீடே ஒரு மாதிரி பழையர்னு இருக்கு இல்லைங்க? அப்பா, இத்தனை நாளா நானும் உங்களெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமும் நீங்க தான் எவ்வளவோ முயற்சி பண்ணி எங்களை சேர்த்து வச்சிருக்கீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா கூடவே கொஞ்சம் பயமாவும் இருக்குப்பா. என்னப்பா என்ன சொல்ற? உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நாம கடைசி வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். இருப்போம்லப்பா? அடைச்சே, என்னப்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? உங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்க எங்க போயிட போறோம்? இந்தா என் பேரப்புள்ள இருக்கான், இவன் கூட விளையாடிக்கிட்டு எங்க காலத்தை எல்லாம் கழிச்சிட மாட்டோம். இப்படியே தப்பா இருப்போம், இப்படியே தான் இருப்போம். அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்க அழுதா? இல்லப்பா, இது சர்ச்சில் பாதிரியார்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி. நம்ம வாழ்க்கையில தப்பு பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும் பாபு. என் வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட அனுபவமே இதுதான். உங்களை பிரிக்கிறதுக்காக மதி மேல ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா? அது இப்ப வரைக்கும் என்ன ஒரு ரணம் மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்குப்பா. யோசிக்கணும் பாபு. எந்த ஒரு பொண்ணு மேலையும் தப்பான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி லட்சம் தடவை யோசிக்கணும். யோசிக்கிறது என்னப்பா, சொல்லவே கூடாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் படுற வேதனை இருக்கே, ஐயோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு ஏதாவது நடந்தா கூட, ஏன் சின்னதா ஒரு கல் தடிக்கு காலில் ரத்தம் வந்தா கூட, ஐயோ நம்ம பண்ண பாவம் தான் நம்மளை சுத்துதேன்னு சொல்லி அந்த வேதனை இருக்கு பாரு, அத வாயாலெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. நம்ம வீட்டுல என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்ப யாருக்கு என்ன நடக்கும்னு அப்படின்னு திக்கு திக்குன்னு வாழ்றதுக்கு பதிலா செத்தே போயிடலாம்ப்பா. அந்த பாவத்தை நான் இப்ப வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கப்பா, அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதோ என் பேரப்புள்ள என்னை இப்ப விளையாட்டுக்கு தான் அடிச்சா. இருந்தாலும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி தாத்தா எங்க அம்மாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னு அவன் சொல்லி சொல்லி அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா. ஐயோ அப்பா, என்னப்பா? ஆனா இப்ப என் மனசுல இருந்த பாரமெல்லாம் இறங்கிடுச்சுமா. எப்ப நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அப்பவே நான் பண்ண பாவமெல்லாம் தீர்த்துருச்சுமா, தீர்ந்து போச்சுமா. இது போதும், இது போதும். மாமா, நீங்க மனசார வந்து மன்னிப்பு கேட்டீங்களே, அப்பவே நாங்க எல்லாரும் அதை மறந்துட்டோம். அதுக்கப்புறமா நீங்க அதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ என் மனசு ரொம்ப நிம்மதியா இருக்குமா. இப்படியே கண்ணை மூடிட்டா கூட எனக்கு ஒண்ணும் இல்லை. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். நம்ம எல்லாரும் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமா நிம்மதியா நல்லா இருப்போம் மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஒரு கூறு கட்டவாமா?
எந்த நேரத்துல எதை பேசுறேன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மாமா விட்டுருங்கன்னு சொல்றேன்ல, சும்மா அதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. ஏய் ராஜி, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? குழந்தைய படுக்க வச்சுட்டு நீ போய் குளிப்போ. போன்னு சொல்றேன்ல. என்ன நீ அதிகாரம் தூள் பறக்குது? என்ன எதிர்த்து பேசுற? போய் குளின்னு சொல்றேன்ல, போ. சரிங்க நீ, சரி நான் போறேன். தள்ளுமா. பாபு, உங்களுக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் குளிங்க. சரிங்க முதலாளி, நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். நீங்க ரெடியா இருக்கீங்கல்ல? நாம போய் நடராஜ்க்கு பணம் கொடுக்கணும், வரீங்களா? நான் எதுக்கு? எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், என்ன இப்படி சொல்ற? நீங்க வா. என்ன பாபு, வீட்ல பொம்பளைங்களுக்கு 1000 வேலை இருக்கும். துவைக்கணும், சமைக்கணும், மாமனார் மாமியாரை பாத்துக்கணும், எவ்வளவு இருக்கு. அப்போ நீ வரமாட்ட. பாபு சொன்னதை கேட்கணும், போ. ஓகே. என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பாபு பாபுன்னு பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பொண்ணுமா நீ? நான் அப்படி சொன்னாலும் நீ என்ன சொல்லணும்? அவர் என் புருஷன், நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன் அதிகாரமா எல்லாம் சொல்லணும். அதானே எங்களுக்கு சந்தோஷம். உடனே சோகமா மூஞ்சிய வச்சுக்கிட்டீனா இதுக்கு பேர் தான் அதிகாரமா? சொல்லு. அத்தை, இப்ப அதிகாரமா தான் சொல்றேன். என்ன இங்க நின்னு அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? போங்க, டைனிங் டேபிள் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். போங்க. சரிம்மா, சரி போங்க. போ 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 போ. மாமா, நீங்க என்ன இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? போங்க. சரிம்மா, போங்க மாமா. என்னம்மா விரட்டுற இந்த மாதிரி? இத போறமா. ஏ பாபு, என்ன நீ இன்னும் இங்கே இருக்க? குளிக்க போலியா? போறேன். போன்னு சொல்றேன்ல. போயிடுறேம்மா, போயிடுறேன். போ. இந்தாங்க ஆ, நட்ராஜ். என்ன நட்ராஜ், என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? என்ன விஷயம்? என்ன பாக்குறீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்ன நட்ராஜ், சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல திவ்யா, இந்த மாதிரி உங்க 2 பேரையும் வெளியூருக்கு எங்கேயாவது அனுப்பி வச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா. சரின்னு நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். உங்க 2 பேரையும் ஒரு 1 வீக் டூர் அனுப்பி வைக்கலாமே நினைச்சேன். ஸோ நீங்க எந்த ஊருக்கு போறீங்கன்னு டிசைட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அந்த ஊருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் எதுக்கு நட்ராஜ்? வேண்டாம். நீங்க வேண்டான்னு சிம்பிளா சொல்லிட்டீங்க. என் பொண்டாட்டி என்ன சும்மா விட்டுருவாளா? பொறாண்டி எடுத்துருவாங்க. யோசிச்சு சொல்லுங்க மாப்ள, எந்த ஊருக்கு போறீங்க? நட்ராஜ், நிஜமா எனக்கு அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. ஏய், என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஐடியா இல்லங்கறதால என் பொண்டாட்டி கையில என்னால அடி வாங்க முடியுமா? ஏங்க சும்மா இருக்க மாட்டீங்க? இங்க பாருங்க, சும்மா ஜாலியா போயிட்டு வாங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் தானே இருக்க போறீங்க. அங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்களேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தரே பார்த்துட்டு இருக்க போறீங்க சொல்லுங்க? ஆக்சுவலா நானே டிக்கெட் புக் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். சரி, போறதான் போறீங்களே, நீங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போனீங்கன்னா நல்லா இருக்குமே நினைச்சேன். என்ன என்ன 2 பேரும் யோசிக்கிறீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? டக்குன்னு சொல்லுங்க, இப்போ டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நீங்க எந்த ஊருக்கும் டிக்கெட் போட வேண்டாம். எனக்காக நீங்க ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா? என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி வீட்ல இருக்க எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த என்கொயரி எல்லாம் முடிஞ்சு திரும்ப வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் நம்ம கடையிலேயே வேலை பார்க்கறேன். என்ன மாப்பிள்ள நீங்க? இதனாலதான் நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நான் இப்ப திரும்ப உங்களை கடையில கொண்டு போய் உட்கார வச்சேன்னு வச்சுக்கீங்க, அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன அவ்வளவுதான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம் விட்டுருங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எங்க அம்மா அப்பா என்ன வேணா சொல்லுவாங்க, அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா?
ஐயோ இல்ல மாப்ள, அதெல்லாம் சரி வராது மாப்ள. நீங்க இருக்கிறதுனா வீட்லயே இருங்க, கடைக்கெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். என்ன நட்ராஜ், நீங்க தானே நான் கடைக்கு வந்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐயோ அப்ப சொன்னேங்க, அப்ப சொன்னேன். இதை வச்சுதான் வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நீங்க வீட்டை விட்டே வெளியே வர வேண்டிய நிலைமை வந்தாச்சு. இப்ப திரும்ப நான் உங்களை கொண்டு போய் கடையிலே உட்கார வச்சா ஐயோ சான்ஸ் இல்லைங்க, அதெல்லாம் முடியாது. இதை தவிர நீங்க வேற எது வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு வேற எதுவும் இல்ல. தயவு செஞ்சு எனக்கு நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும் ப்ளீஸ். என்ன மாப்பிள்ள சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்க. ஏற்கனவே வீட்ல இருக்கிற பிரச்சனை எப்படிலாம் சரி பண்றது நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். இல்ல நம்மளே இன்னொரு பெரிய பெரிய பிரச்சனை கொண்டு வந்து விட்டோம்னு வைங்க, ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டே வராது. என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. அப்போ நான் கடைக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? ஏன் உங்க வரவு செலவுலாம் நான் தெரிஞ்சுப்பேன்னு தானே? என்ன மாப்பிள்ள நீங்க என்ன வரவு செலவு? உங்களுக்கு வரவு செலவு கணக்கு காமிக்கணும்னா வீட்ல கொண்டு வந்து நானே தனியா காமிக்கிறேன், போதுமா? இல்ல நான் நிஜமாவே கேக்குறேன், நான் கடைக்கு வரதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் இல்லைங்க மாப்பிள்ள. அப்புறம் என்ன நட்ராஜ், வாங்க போகலாம். எங்க? கடைக்குதான். நட்ராஜ், அவர் தான் இவ்வளவு தூரம் கேக்குறாருல்ல, அவரை பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. வீட்லயே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா எனக்காக கூட்டிட்டு போ. சூர்யா நீயாச்சும் புரிஞ்சுக்கோ சூர்யா. நட்ராஜ், எனக்காக கூட்டிட்டு போவே மாட்டியா? இங்க பாரு, அவருக்கு சரின்னு பட்டா அவர் தொடர்ந்து வருவாரு, இல்லனா அவரே வரமாட்டாரு, விட்டுருவாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கூட்டிட்டு போயேன்டா. கேளு. கூட்டிட்டு போங்க. சரி போலாம் வாங்க. குடு. இந்தா. சரி சூர்யா, நாங்க வரோம். போயிட்டு வரோம். வாங்க. ஷாலினி, ஷாலினி, என்னடா இது இன்னும் ரெடி ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்க? என்னம்மா நீ சும்மா சும்மா ரெடி ஆயிட்டியான்னு கேட்டுட்டு இருக்க? நான் என்ன கல்யாணம் வேணும்னு கேட்டேனா? கோச்சுக்காதடா செல்லம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சு, அதனாலதான் உன்னை ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அம்மா, ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க, அது பத்தாதா? ஏமா என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க நீங்க? இங்க பாரு ஷாலினி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இந்த தடவை அந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காது, போதுமா? நடக்காம இருந்தா சரிம்மா. அம்மா, என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியுது இல்ல? என்ன செல்லம் இது, நான் புரிஞ்சுக்காம எப்படி? இங்க பாரு, சும்மா சும்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பாத்துட்டு போற அளவுக்கு விட்டுருவேனா? இப்ப வராங்கல்ல, என்ன ஆனாலும் சரி, இந்த சொத்தை எல்லாம் வித்தாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். இந்த அம்மாவை நம்புறல்ல, கவலைப்படாம இரு, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும், சரியா? ரெடியாக. என்னடா இது, பூவை கூட இன்னும் நீ வச்சுக்கலையா? ஐயோ கடவுளே, நானே வச்சு விடுறேன். பாத்தியா, இப்ப பாக்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. சரி சரி உட்காந்துரு, இத வந்துடுறேன்.